ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு பயன்படுத்தின எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்ட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16.9ங்கிறத கிளிக் பண்ணிக்க. நீங்கள் 16.9 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மூவாக இருக்குது. நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜை ஃபஸ்ட்டாக ட்ராக் பண்ணி விட்ருங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த இமேஜை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் மாதிரி இருக்கும் பாருங்கள், ரெட் கலரில் தெரியும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கப்புறம் 2 பாக்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஈக்குவல்ட்டை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ நான் வந்து இதை 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வெக்னைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கலர் ஃபில்டரை சூஸ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள்லே லெஃப்ட் சைடில் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இந்த கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இதையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் 3 அனிமேஷன் இருக்கும். இதில் வந்து ஓவரால் அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ கலர் இமேஜை கிளிக் பண்ணி இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டூப்ளிகேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒன்று வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 கலர் இமேஜ் வந்துடும் டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணோன்னே. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க லேயர்னு ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படிங்கிற ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இப்படி ஜூம் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ டிக் கொடுத்துடலாம். இப்போ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேயரோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை எப்படி கரெக்டாக ஃபுல்லாக ஃபிட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிளண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பார்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த 16.9 பார்டர் இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பிளாக் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிளண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்க்ரீனை கொடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ வந்து டிக் கொடுத்துடலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பாருங்கள் சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், புரியலன்னா டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து புரியல ப்ரோ அப்படின்லாம் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன்னா இல்லை, அதில் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் இனிமேட்டுக்கு வர வீடியோவில் இருந்து. ஸோ
ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.